எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 21/2/2026 சனிக்கிழமை, உத்தராயணம், விசுவாவசு வருடம், மாசி மாதம் 9ஆம் நாள், சதுர்த்தி, வளர்ப்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய தேதி சதுர்த்தி 12:12 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி தேதி ஆரம்பம். இன்றைய யோகம் சுப நாம யோகம், பின்பு 5 மணிக்கு பிறகு சுப்ரய நாம யோகம். இன்றைய கரணம் 2 மணி வரை பத்திரை, பின்பு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் ரேவதி, சந்திராஷ்ட நட்சத்திரம், பூர நட்சத்திரம், சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் உண்டு. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், மீனத்தில் சனி, சந்திரன். இன்றைய நாளுக்கான சிறப்புகளை பார்ப்போம். சனிக்கிழமை ஓம் ஸ்ரீ காகத்வதாய வித்மகி கக்தஜாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதியாத். சனீஸ்வர பகவானோட வழிபாடு செய்வதற்கு சிறப்பான ஒரு நல்ல நாள். இது போல ஒரு நல்ல நாள், சிறப்பான நாள் கிடைக்காது. ஏன்னா 2 விஷயம் இருக்கு. வளர்பிறையில சனீஸ்வர பகவானை போய் தரிசனம் பண்றதுக்கு நம்ம வளர்ச்சியை நோக்கி தரும். புரியுங்களா? சரி, நிறைய ஆலயங்கள் இருக்குது. குறிப்பிட்டு சொல்ல போனா திருநள்ளாறுன்னு மட்டும் இல்லை, நிறைய ஆலயங்கள் நம்ம சுற்றுப்புறத்துல நிறைய ஆலயங்கள் இருக்கு. ஆரணி பக்கத்துல, படவேட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எந்திர சனீஸ்வரர் இருக்காரு. இங்கே விழுப்புரத்துல இருந்து கொஞ்சம் தொலைவில் வந்தீங்கன்னா கல்பட்டுல அங்க ஒரு யோக சனீஸ்வரர் இருக்காரு. இது மாதிரி அந்த பயம்லாம் இல்லை. சனியை பார்த்து பயந்த காலங்கள், ஐயோ சனியின் கோயில் வருது அப்படின்லாம் பயம் இல்லை. சனி ஒரு நண்பர். சனீஸ்வர பகவான் நம் கேட்டதை கொடுக்கின்ற கால புருஷ தத்துவத்தின் கதாநாயகன், கலியின் தந்தை. இன்னைக்கு நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நம்ம அடைகின்ற நல்பெயருக்கு யார் காரணம்? அவரே. நாம் உண்கின்ற உணவுக்கு யார் காரணம்? அவரே காரணம். நமக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தை இருக்கிற கிரகம் சனீஸ்வர பகவான். அவரை பணியணும், அவ்வளவு. தத்துவமசி சொன்னாங்களே, இப்ப கார்த்திகை மாசத்துல நம்ம பகவானை தரிசிக்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி இதுவும் ஒரு நுட்பத்தை கொண்ட வழிபாடு. தத்துவமசி, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்குமே அதுவே காரணம், பிரதானம். சரி, நம்ம ராசி பலன்களுக்கு போலாங்களா? முதன்மை ராசியான மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அஸ்வினி பரணி சிறப்பான ஒரு வெற்றியை தரும். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சில சங்கடங்கள் வந்து நீங்கும். கவனமுடன் இருப்பது சிறப்பை தரும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேஷத்திற்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகள்னு சொல்லிக்க முடியாது. கொஞ்சம் அமைதியான நிலை தான் இருக்கு. கிருத்திகையா இருந்தாலும் சரி, ரோகிணியா இருந்தாலும் சரி, மிருகஷடுமா இருந்தாலும் சரி. மிருகஷடும் ஓரளவுக்கு ஒரு தப்பிச்சுக்கும் எந்த முயற்சி இருந்தாலும். இது அப்படி இல்லை. நம்ம செய்த செயலுக்கான ஒரு மன வருத்தத்தோடு தான் அது இருக்கும். ரிஷபத்தோட தன்மையை அப்படிதான். வேகமா போகும், எல்லாம் பண்ணும். ஒரு முடக்கம் ஏற்படுத்தினா அது மாதிரி கம்முன்னு சைலண்டா ஆயிடும். அந்த அளவுக்கு தான் இருக்கு. இந்த நாள் பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பொதுவான விஷயங்களை தவிர்த்து எது அவசியமோ அதை மட்டும் செஞ்சு பாருங்க. இதனால ஒரு வெற்றியான நாளா மாறும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பவர்களை, மிதுனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து முயற்சி செய்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிருகஷேடமா இருந்தாலும் சரி, திருவாதிரையா இருந்தாலும் சரி, புனர்பூசமா இருந்தாலும் சரி, உங்கள் முயற்சி ஜெயிக்குமானா ஜெயிக்கும். குருவின் அனுகிரகம் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். எப்படின்னா, இப்போ 5ஆம் இடம், வீடு அல்லது தொழில், தெய்வ வழிபாடு, அதே மாதிரி மனைவி ஸ்தானம், திருமணமாகாதவர்களுக்கு மனைவி ஏற்படுத்தி கொடுப்பது அல்லது மனைவி ஸ்தானத்தை உயர்த்தி கொடுப்பது, ஏற்கனவே பிரச்சனை இருந்தால் அதையும் மாற்றி கொடுப்பதுன்றது அந்த குருவினோட தன்மையில் தான் வரும். அவரோட பார்வைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, இப்போ மிதுன ராசி தந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அது இப்போ தீர்வுக்கு வரும்.
இப்போ இந்த முயற்சி செய்யும் போது பலன் உண்டு. பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல சிறப்பான நாளாகத்தான் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களை, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மகிழ்ச்சியும் உண்டு, கொண்டாட்டங்களும் உண்டு. என்னன்னா கொஞ்சம் அமைதியா இருந்துக்கணும். எதையும் போய் டக்குன்னு பூசிக்க கூடாது, எதையும் பண்ணிக்க கூடாது. நீங்க உண்டு உங்க வேலை ஒண்ணு இருக்கும்போது சிறப்பான பலனை தரும். புனர்பூசமா இருந்தாலும் சரி, பூசமா இருந்தாலும் சரி, ஆயிலியமா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு வெற்றி வாகை சூடும். அதுவும் கடகத்தை பொறுத்தமட்டு சனிக்கிழமைகளில் வந்து அவர்கள் வழிபட வேண்டிய ஒரே ஆலயம் பெருமாள் ஆலயம் தான். எந்த வேலையை இருந்தாலும் அவர் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா போதும். அன்றைய நாளில் இருந்து அடுத்த வாரம் வரல உங்களுக்கு ஒரு பவர் பேங்க் சார்ஜர் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஆலய வழிபாடுல அதுதான் சார்ஜர் ஏற்றிக்கிற 2 விஷயம் நம்ம கையில் இருக்குது. அதை செய்யுங்க, வெற்றி பெறுங்கள். இந்த நாளில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும். வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களை, சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு இருக்கு. மகமா இருந்தாலும் சரி, பூரமா இருந்தாலும் சரி, உத்திரமா இருந்தாலும் சரி, சந்திரனோட சமத்துல ஓடும்போது என்னன்னா தேவையில்லாம ஏதோ ஒரு கால் வரும். இந்த பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நடக்கின்ற நிறைய ஸ்கேம்ஸ், நிறைய முறைகேடுகள்லாம் எந்த நாளில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் மன அமைதி இல்லாமல் இருக்கும். நம்ம ஏற்கனவே பண தேவைகள் இருக்கும். அந்த பண தேவை இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இது போய் சேருது. அதான் ஒரு பெரிய ஒரு கொடுமையான விஷயமே அதுதான். அவங்களுக்கு பண கஷ்டம் இருக்கும், கணவருக்கு மனைவி நினைப்பாங்க இந்த பணம் வந்தா கணவருக்கு ஏதாவது உதவி கிடைக்கணும். அதுவும் சொல்ற தொகைலாம் சின்ன தொகையா சொல்ல மாட்டாங்க. 50 லட்சம் 1 கோடி கிட்ட சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை நம்பி பணத்தை போட்டுருவாங்க. அவன் திரும்ப பதிலே சொல்ல மாட்டான். திரும்ப திரும்ப அவன் பணம் கேட்டுக்கிட்டே இருப்பான், எதுவும் வராது. தயவு செய்து சொல்கிறேன், இந்த மாதிரி கேமிங்கில் ஈடுபடுறது காரணம் பேராசை மட்டுமே. ஆசைப்படுங்க, கணவர் நல்லா இருக்கணும், பொருள் வரணும், பணம் வரணும், உழைக்கணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை. மகமாகட்டும், புறமாகட்டும், உத்திரமாகட்டும் இன்னைக்கு போறதுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கு. அப்புறம் ஆட்சிக்குள்ளே சந்திரனோட 8ஆம் இடத்தோட தன்மை இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால தேவையற்ற மனக்கலக்கங்களை சந்திக்காம இருக்கணும்னா தெளிவான பாதைக்கு பயணம் செய்தால் போதும். நம்மளோட உழைப்பு இருந்தால் போதும் என்று நினைத்தால் உங்கள் வாழ்க்கை மேலோங்கும். கன்னி ராசி என்பதில்லை, கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால அமோகமான நாள், ரொம்ப சிறப்பான பலன்கள் உண்டு. உங்களுக்கு தெய்வீக வழிபாடு தரிசனம் கிடைக்கும். மலையேறி போய் வழிபாடு பண்ற அளவுக்குலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். மனைவியால் உங்களுக்கு சில நன்மைகள் உண்டு. மனைவி சுற்றத்தாரால் உங்களுக்கு நன்மை ஏற்படுகின்ற அமைப்புகள்லாம் இருக்கிறது. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 பேருக்குமே இந்த நாள் வாய்ப்புகள் நல்ல சிறப்பா இருக்கு. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தோன்னா ஒரு உயர்வு தரக்கூடிய ஒரு நாள், மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த நாள் வந்து ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கிறது. அது பொதுவாக சொல்ல போனீங்கன்னா சுவாதியும் விசாகத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. எல்லா விஷயத்திலையும் நன்மைகள் நடக்கும். ஒரு புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறோன்னு ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா ஜெயிச்சு வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாள். உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வாசல் வரை வருகின்ற அமைப்பு இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களை, விருச்சகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோன்னா இந்த நாள் வந்து ஒரு இன்பமயமான நாள் கூட வச்சுக்கலாம். எல்லா வகையிலுமே வந்து ஒரு ஓய்வு, மகிழ்ச்சி, கேளிக்கை கொண்டாட்டங்கள்லாம் உங்களை தேடி வரும். எல்லா வகையிலும் ஒரு ஏற்றம் உண்டு. இந்த நாளில் சிறப்பான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்கள், தனுசுவை பொறுத்தமட்டில் எல்லாருக்குமே நல்ல பலன் தான் இருக்கு. நல்ல நன்மைகள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு. எல்லா விதமான வேலையும் செய்து முடிப்பீங்க. எல்லாமும் ஒரு சிறப்பான விஷயமா தான் இருக்கு. இந்த குறிப்பா சொல்ல போனீங்கன்னா இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை தவிர்த்து மீது எல்லோருக்குமே ஒரு சிறப்பான பலன் இருக்கும். நன்மைகள் அதிக அளவு நடக்கின்ற நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்கள், மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள். புகழ், கேளிக்கை, கொண்டாட்டங்கள் எல்லாமே இருக்கு. அதாவது என்ன, செவ்வாயின் தன்மையோடு மகரம் பயணிக்கப்படும். மகரம் ஏற்கனவே சாஃப்ட் நேச்சர் தான். கோவம் வந்தா தாங்க முடியாது. முதல்ல மாதிரி வச்சுக்கோங்க, தண்ணிக்குள்ள இருந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னா நமக்கு எதுவும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல். அவரோட பவர் வரவர்கள் தான். மற்ற எல்லா ராசி நட்சத்திரங்களும் இந்த நாள் சிறப்பா இருக்கும். அவிட்டம் மட்டும் கொஞ்சம் சற்று எச்சரிக்கையா இருப்பது சிறப்பை தரும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் பார்த்தீங்கன்னா சூரியனின் தன்மை, ராகுவின் தன்மை, சுக்கிரன் தன்மை இது 3 சேர்ந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு வேலை இல்லை, நம்ம ரெஸ்ட் எடுப்போம் போ அப்படிங்கிற அளவுக்கு தான் போகும்.
புதிய முயற்சியின் வேலை தான் இல்லை, அந்த வேலை இருக்கிற பெண்டிங் வேலை செய்ய மாட்டீங்க. தூங்குவதிலும் கேளிக்கை கொண்டாட்டத்தில் உங்கள் மனதை திருத்துவதுமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை மாறாது. எந்த நாளா இருந்தாலும் உழைப்பதற்கான நேரத்தில் உழைத்தால் மட்டுமே நீங்க வெற்றி பெற முடியும். எல்லாருமே அதுல இருக்க எல்லாருமே அப்படிதான் பண்ணுவீங்க. சதயமும் புரட்டாதையுமே அதுக்கு விதிவிலக்கு தான். ரொம்பவும் அப்படியே இருப்பீங்க, சோம்பேறித்தனத்திலேயே வாழ்வீங்க. சாதாரண உடல் வலியா இருந்தாலும் பெரிய உடல் வலியா நினைச்சுக்கிட்டு ஓய்வு எடுக்கணும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் விட்டுட்டு உங்க வேலையை கவனமா செய்யுங்க. படிக்கிறவர்கள் படியுங்கள், வேலைக்கு போங்க, சொந்த தொழில் தேர்வுங்க. ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பை தரும். இந்த நாள் ஒரு மாயையான நாள், கவனமுடன் இருப்பது சிறப்பை தரும். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்கள் உண்டு. இருந்தாலுமே தேவையற்ற தொந்தரவுகள் சேரும். அதுவும் குறிப்பா சொன்னா உத்திரட்டாதி ரேவதிக்கு தேவையில்லாத தொல்லை வெளியிலிருந்து உள்ள வரும். கவனமா இருந்து அதை நாசுக்கா அனுப்ப பாருங்க. அதுவே உங்களுக்கு இந்த நாளில் ஒரு சிறப்பான பலனை தரும். ஏன்னா இது வெளியிலிருந்து தான் வருது, தடுத்து நிறுத்தத்துக்கு முடியும்ல. நம்ம தான் நினைச்சுக்கங்க, தடுத்து நிறுத்துற அளவுக்கு ஒரு வாய்ப்பை தேடிக்கிங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும். எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படி கேள்வி உண்டு இல்லையா? நவகிரக வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு, ஏழரை சனி நடக்குது, ஐயா எங்களை பார்த்துக்குங்க, நாங்களும் உங்க குழந்தை தான், எங்களுக்கு ஏதாவது கருணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. சிவாலயத்தில் இருக்குன்னு நவகிரகத்துக்கு போங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சனீஸ்வரர் வழிபாடு உங்கள் வாழ்க்கை ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். சனீஸ்வரரும் பெருமாள் வழிபாடும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் செய்யறது ரொம்ப ஏற்றத்தை தரும். ரொம்ப தூரம் போக தேவையில்ல, உள்ளூர்ல இருக்கிற கோயிலுக்கு போங்க, வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.